என்ன 20 இப்போ 30 மாதிரி இருக்குண்ணே. சத்த நேரத்தில் 10 ரூபா ஏறி இருக்குண்ணே. என்ன 20 30 மாதிரி இருக்கு. வாங்கிட்டு போயிட்டு நீங்க எங்க வேணாலும் இடம் போட்டுங்க. ஒரு நிமிஷம் தான் நீங்க கேளுங்க. அது எவ்வளவு அடிக்க இருக்குது? 300 ரூபா கிலோ. 300 ரூபா. அது எவ்வளவு அடிக்க இருக்குது? 300 ரூபா கிலோ. 300 ரூபா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் எக்ஸ்ப்ளோர் வித் காசி. இன்னைக்கு நான் ஏமாந்தனா இல்லையா அதுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை டி நகர். டி நகர்னாவே எல்லாருக்கும் தெரியும், ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஏரியா. இங்கே வந்து சரவணா ஸ்டோர்லேருந்து எல்லா ஷாப்புமே இங்கே இருக்குது. அதை தாண்டி இங்கே டி நகர் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மற்ற ஏரியாவிலேருந்து இங்கே வந்து வாங்குவாங்க. எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணி விற்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ப்ரைஸ்லையும் ஏமாத்துறதாகவும் அதே மாதிரி அந்த வெயிட்லையும் ஏமாற்றி விற்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். அதை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ஏமாந்தமா இல்லைன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போவோம் வீடியோக்கு. எவ்வளோண்ணா? 50 ரூபா. ஆப்பிள் 50 ரூபா, மாறு 50 ரூபா, 100 ரூபா 50 ரூபா. 100 ரூபா. இது கிலோ எவ்வளவு? கிலோ 100 ரூபாண்ணா. கிலோ 100 ரூபா. 150 ரூபா திருப்பி கம்மியாக இருக்குது 100 ரூபா. அது என்ன பண்ணி தராது? 20 ரூபா கொடுத்துருங்க. 6 கிலோ ரூபா. 6 கிலோ 50 ரூபா. பழம்னா என்ன ரேட்டு? என்னெல்லாம் பழம் வேணும்? இப்போ ஆப்பிள் எவ்வளவு? இது கூறு 50 ரூபா. அது 50 ரூபா. அது 100 ரூபா. 100 ரூபா ஒரு கூறா? அப்படி அப்படியே கூறு 3 இருக்கு 4 இருக்கு. 100 ரூபா. இது 50 ரூபா. இது 50. ஆமா, இது 50. அதெல்லாம் 100. கிலோ கணக்குனா இது கிலோ 150. இது ஆமா, இது 150. இது 100. அதான் பழம்னா என்ன விலை? அதில் 50 ரூபா 100 ரூபா. இது 50ஆ? இது 50, அது 100. கொஞ்சம் பெருசுனால இது வருமா? 1 கிலோ? 1 கிலோ வராது. 800 வரும். அது எவ்வளவு அடிக்க இருக்குது? 300 ரூபா கிலோ. 300 ரூபா. அது எவ்வளவு அடிக்க இருக்குது? 300 ரூபா கிலோ. 300 ரூபா. 1 கிலோ 300. என்ன பிடிச்சி சொல்றீங்க? 300 ரூபாங்க. அங்கெல்லாம் 100 ரூபா தான் வைக்கிறாங்க. மாதுளை மலை நீங்க 300 ரூபா சொல்றீங்களா? இந்த அரிசி இப்பதான் கேட்டு தானே வந்துருக்கான். இப்போ என்னன்னா 800 வந்து இந்த கூரில் இருந்தது வந்து 800 வந்து 100ஆமா. இதே வந்து 1 கிலோ 200 ரூபா கூட போனா 300ஆமா. என்ன கொஞ்சம் போங்கா இருக்கு. ஆனால் கிலோ எவ்வளோண்ணே? இது 8 பழம் வரும் 1 கிலோவுக்கு 180 ரூபா. இது 7 பழம் வரும் 1 கிலோவுக்கு 180. மாதுளை பழம்னா எவ்வளோண்ணே? மாதுளை பழம் இது 140 ரூபா கிலோ. அது 8 பழம் வரும் 1 கிலோவுக்கு. எடை குறையாது, எடை குறைவா இருக்கும். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கு. ஆமாம், டி நகருக்கு வர்றது அந்த ரேட்டு கோயம்பேடோட கம்மியாக இருக்குன்னு நம்ம டி நகருக்கு வர்றது. கரெக்ட், நீங்கள் சொல்றது கரெக்ட். ஆமாம், கோயம்பேடோட இங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ என்ன ரேட் இல்லாமல் எல்லாம் ஏறி இருக்குது. அங்கே ஒருத்தர் 300 ரூபா கிலோ. 300 ரூபான்னு சொல்லி எனக்கு அதிர்ச்சி அடைஞ்சது. பொருள் நல்லா இருக்கும். அதே மாதிரி எடையும் சுத்தமாக எடை குறையாது. நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் எடை போட்டுங்க. எடை போட்டுக்கலாம். எடை போட்டுங்க. குறைஞ்சுன்னா நீங்கள் கேளுங்க. அதே அடுத்த நீங்கள் வாங்கி குறைஞ்சுன்னா அங்கேயும் பார்த்துங்க. கான்ஃபிடண்டாக சொல்கிறாருல்ல அண்ணன். ஸோ என்ன சொல்கிறாப்புன்னா, இவர்கிட்ட வாங்கிட்டு போகிற எந்த பழமாக இருந்தாலும் வேறு எங்கேயும் கொண்டு போய் இன்னும் எடை போட்டுருங்க, குறையாதுன்னு கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு அண்ணன். ஆமாம், மேலே 1 கிலோ 2 கிலோ வாங்க. 2 கிலோ வேணா, நம்மளுக்கு 1/2 கிலோ தாங்க போதும். மாதுளையே ஆப்பிள் அது மாதுளை தாங்க. 1/2 கிலோ போதுமா? 1/2 கிலோ போதும். பார்த்துங்க. 520 கிராம். 520 இருக்கு. நீங்கள் எங்கே போய் எடை போட்டாலும் அந்த 520 கிராம் இருக்கும். சரி, ஓகே. வேறு என்ன வேணும்? வேறு இது மட்டும் போதும். போதுங்களா? அண்ணன்டாவது 520 கிராம் வாங்கியிருக்கான். 520 கிராம். ஓகே. இதில் 2 கிராம் இரும்பு இருக்குது. அப்போ 18 கிராம். ஓகே, 518 கிராம். அண்ணன் மாதிரி துல்லியமாக சொல்கிறாருப்பா. என்ன 20 30 மாதிரி இருக்குண்ணே. என்னண்ணே சத்த நேரத்தில் 10 ரூபா ஏறி இருக்குண்ணே. என்ன 20 30 மாதிரி இருக்கு. 20 ரூபாய் தான். போகும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து 20 ரூபான்னு வச்சுருந்தாங்க 1/4 கிலோ.
நம்ம போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் திரும்பி வரும்போது 30 ரூபா மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால எங்களுக்கு வந்து அந்த 20 ரூபாய்க்கு தந்துருக்காங்க, இல்லைன்னா அந்த ஒரு 30 ரூபா போட்டு விற்றுறாங்க. இப்போ நம்ம போய் அளந்து பார்ப்போம். ஒருத்தர் வந்து நமக்கு கரெக்டாக சொல்லியிருக்காரு 518 கிராம். இப்போ போய் செக் பண்ணலாம். அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ நம்ம போய் நம்ம அளவு செக் பண்ணிட்டோம்னா அதுவும் கிளியர் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கோம்னா வேளச்சேரி வந்துட்டேன். ஏன்னா டி நகர்லேயே நம்ம அளந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கடையில் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் இருக்கும். ஸோ நான் வந்து வேளச்சேரி இப்போ காந்தி ரோட்டில் இருக்கிற ஒரு அக்கா கடையில் வந்து இப்போ அளக்குறது பார்க்க போகிறேன். இப்போ வந்து திராட்சை இது வந்து அந்த மாதுளம்பழம். மச்சான் கரெக்டாக இருக்குடா. வெறும் 3 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் மாதுளம்பழம். மாதுளம்பழம் நம்ம ஏமாறலை. இப்போ அளந்து பார்ப்போம். இது ஏமாந்துட்டா. அங்கே எவ்வளோன்னா 298 இருந்துச்சு, இங்கே வந்து 225 தான் இருக்குது. அப்போ இது ஏமாந்துட்டா, இது ஏமாறலை. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏமாறாமல் வாங்கி பாருங்கள். ஏன்னா ஆசை தான் வந்து துன்பத்துக்கு காரணம் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வந்து நம்மளை ஆசைப்படுத்துகிறாங்கன்னா அது கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. ஸோ வந்து நம்மளை வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேசினாலுமே ஏமாற்றிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரையும் ஏமாத்துறாதீங்க. பாய் பாய்.